ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் பொரிஞ்சோடனே 7-8 பூண்டு பல்ல சின்ன சின்னதாக நறுக்கி 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு கலர் மாறணும். ரொம்ப தீஞ்சதுன்னா ஃப்ளேவரை மாற்றி விட்டுரும். பொன்னிறமான பிறகு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கலர் மாறின பின்ன 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு, இதுல அதிகப்படியான தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டா ஒரு புளிப்பு சுவைக்காக நம்ம சேர்க்கிறோம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. லைட்டா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே ஒரு கட்டு பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. அதை மிக்சியில போட்டு 1 மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை இப்ப போட்டு கிரேவில போட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் கலந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம நறுக்கிய பன்னீரை இந்த டைம்ல சேர்த்துக்கணும். பன்னீரை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா உள்ள நல்லா மிங்கலற அளவுக்கு ஒரு கொதி விட்டா போதும். கொதிச்ச பிறகு நம்ம ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அதிக அளவு கொதிக்க வரணும்னா லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிக்கலாம். லைட்டாக கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூவி இறக்கிடலாம். பாலக் பன்னீர் ரெடி. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்சிங் பவுல்ல 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கஸ்தூரி மேத்தி. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு இருக்கிற தண்ணியில நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சு காலிஃப்ளவர்ல மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம பிசையணும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை அதில் கலந்து விட்டுருவோம். எல்லா இடத்துலையும் காலிஃப்ளவரில் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஊறணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எண்ணெய் காய வச்சு உடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் பொரிக்கணும். நம்ம அதிக அளவு ஹீட் வச்சுட்டோம்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், வேகாது மாவாக இருக்கும். ஸோ பார்த்து செய்யுங்க. போட்டோடனே கலரை விடக்கூடாது, மசாலாலாம் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டா நம்ம கரண்டி போட்டு கலரை விடணும். காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன் டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 1 கப்பு பட்டாணி, கொஞ்சமா முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் நெய், இதுக்கு தேவையான அளவு உப்பு. குக்கர்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்ட பிறகு குக்கர் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொரிஞ்ச பின்ன நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம், இல்லை வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
1 கப் பட்டாணியை சேர்த்துட்டு அதிக அளவு வதக்க வேண்டாம், நம்ம குக்கர்ல போறனால குழஞ்சிரும். இந்த டைம்ல ரைஸை போட்டுட்டு உடையாம ஒரு கலரி விட்டுக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலரி விட்டுட்டு 1க்கு 2 கணக்குல நான் 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். ஒரே விசில் தான் விடணும். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எம்மி, உதிரியா வந்திருக்கு. இதுக்கு ஒரு காரசாரமா சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.